ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல். நம்ம இப்போ முல்லைப்பூ வச்சு ஒரு டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கம்பி தான் வேணும், நூல் வேண்டாம். ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கம்பி நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுமே, அந்த ஒயரில் இருக்கிற கம்பி தான். இது எதுக்காக நான் கம்பியில் கோக்குறேன்னா, நம்மளுக்கு இப்போ வீட்டில் சின்ன சின்ன சாமி சிலைங்கள்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம பூ வச்சாக்கா நிற்கவே நிற்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி கம்பியில் கோத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. நீங்களும் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆக போகுது. ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ், வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோத்துட்டு இதை அப்படியே நம்ம ஒரு முடிச்சு போட்டுற வேண்டியதான். நூலில் முடிச்சு போடுற மாதிரி அப்படியே முறுக்கி விட்டுருங்க. முறுக்கி விட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக. நான் இந்த மாதிரி நிறைய ஷேப் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா தாங்க வந்தது. இதை நம்ம சாமிக்கு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். இதை சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும். பாருங்கள். அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா இதில் ஒரு நடுவில் ஒரு ரோஸ் வச்சுட்டு பின்னாடி ஒரு அட்டையோ இல்லை இலையோ வச்சு தைச்சிட்டிங்கன்னா அப்படியே ஆர்டி ஷேப் இல்லை டிசைன் ரெடி ஆகிடுங்க. நான் இதை சாமிக்கு தான் வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி அப்படியே நிற்கும். எந்த மாதிரி வேணாலும் இதை ஷேப்பை நம்ம திருப்பிக்கலாம். சிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கிற சிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.